லைஃப்ல நம்மளுக்கு என்னதான் பிரச்சனை வந்தாலும் வாழ்க்கையில நமக்கு பிடிச்ச வேலையை செஞ்சு அந்த துறையில எப்படியாவது வின் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு வெறி இளைஞர்களுக்கு மட்டும் இல்லாம இப்ப பலருக்கும் இருக்கு. அந்த வரிசையில தான் ஆர்ஜே பாலாஜி நடிச்ச சிங்கப்பூர் சலூன் படமும் வந்துச்சு. அதுல அவர் செலக்ட் பண்ண டிபார்ட்மெண்ட் ஹேர் ஸ்டைலிஸ்ட்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நான் ஏன் இப்ப சிங்கப்பூர் சலூன் படத்தை உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, இந்த வீடியோவை நம்ம செதுக்க காரணமே நீங்க பாக்குற இந்த ஹாலிம் ஹக்கீம் தான். முடிவெற்றவங்களால என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு கேட்கறவங்களுக்கு நாம தளபதி ஸ்டைல சொல்லணும்னா, வாட் ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்டால மனிதனோட தோற்றத்தையே மாத்தி அவங்களுக்கு மரியாதை கிடைக்க வைக்க முடியும் அப்படிங்கறதான் இந்த ஹேர் ஸ்டைலிஸ்ட். சரி வாங்க, நான் உங்களுக்கு முக்கியமான ஒருத்தரை அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். பார்க்கவே நார்த் இந்தியன்ல இருக்கிற ஏதோ ஒரு மாடல் மாதிரி இருக்கிற இவர் பேரு ஆலிம் ஹக்கீம். ஜஸ்ட் 51 வயசு தான் ஆகுது. ஆனா பார்த்தா அப்படி தெரியலையா? எஸ், எனக்கும் அப்படிதான் இருந்துச்சு. சரி வாங்க, வெறும் வயசுக்கே அதிர்ச்சியான எப்படி, இன்னும் நிறைய அதிர்ச்சி இருக்கு. உத்தரப்பிரதேச மாநிலத்துல பிறந்த ஹாலிம் ஹக்கீம் இப்ப மும்பைல செட்டில் ஆகிட்டாரு. தமிழ், ஹிந்தி, தெலுங்கு மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த மாநிலங்கள்ல இருக்கிற டாப் நடிகர்கள்ல இருந்து கிரிக்கெட் பிளேயர்ஸ் வரைக்கும் ஹேர் கட் அப்படின்னாவே அங்க ஹாலிம் ஹக்கீம் தான் இருப்பாரு. அந்த காலத்திலேயே பாலிவுட் ஹீரோக்களுக்கு ஹேர் கட்டிங் செஞ்சு வந்த இவரோட அப்பா ஹாலிம் ஹக்கீம்க்கு 9 வயசா இருக்கும் போதே இறந்துட்டாரு. வெறும் 20 ரூபாயில ஹேர் கட்டிங் செய்ய ஆரம்பிச்ச இவரு தந்தை இறந்ததால குடும்ப பொறுப்பை ஏத்து ஹேர் கட்டிங் செய்ய தொடங்கியிருக்காரு. ஹேர் கட்டிங் மற்றும் ஷாம்பு போட்டு சுத்தம் செய்ய வெறும் 30 ரூபாய் வசூலிச்சு அதுக்கப்புறம் மெதுவா ஹேர் கட்டிங் கடையில ஏசி பொருத்தி 50 ரூபாயிலிருந்து 75 ரூபாய் வரைக்கும் வசூலிச்சிருக்காரு. அப்படியே தன்னுடைய திறமையினால படிப்படியா பாலிவுட்ல மிகப்பெரிய ஹேர் ஸ்டைலிஸ்டா வளர்ந்து இப்ப ரொம்ப குறிப்பா சொல்லணும் அப்படின்னா தோனி, விராட் கோலி, KL ராகுல், ஹர்திக் பாண்டியா, ரஜினி, மகேஷ் பாபு, அமிதாப் பச்சன், அபிஷேக் பச்சன், ஹிருத்திக் ரோஷன், சல்மான் கான், நானி, ஐயோ இதுக்கே கண்ணை கட்டுதே, மூச்சு விட முடியாத லெவல்ல இருக்கு இவரோட கிளைண்ட் லிஸ்ட். இதுல இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, அம்பானி குடும்பத்துக்கும் ஆலிம் ஹக்கீம் தான் ஹேர் ஸ்டைலிஸ்ட். கோடிகள சம்பளம் வாங்குற இவ்வளவு பேருக்கு ஹேர் ஸ்டைலிஸ்டா இருக்கிற இவரோட சம்பளமும் கோடியில தானே வரும் அப்படின்னு கேட்காதீங்க. அவருக்கு சம்பளம் வெறும் லட்சம் தானாமா. ஆமாங்க, சூப்பர் ஸ்டாருக்கு சூப்பரா ஹேர் கட் பண்ண இவரோட சம்பளம் 1 லட்சங்கிற விஷயம் தான் சோசியல் மீடியாவில் இப்ப டாப் ட்ரெண்டிங்கா இருக்கு. எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாலும் இந்த ஆலிம் ஹக்கீம் கிட்ட ஹேர் கட்டிங் செஞ்சுக்கிறதுக்கு ஒரு சில வாரத்துக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கணுங்கிற விஷயம் தான் நமக்கே ஷாக்கிங்கா இருக்கு. நம்ம தலை MS தோனி ஒவ்வொரு தொடர், ஒவ்வொரு IPL போட்டியிலையும் புதிய ஹேர் ஸ்டைல செம ஸ்டைலிஸ்டா வராருன்னா அதுக்கு காரணமே இந்த ஆலிம் ஹக்கீம் தான். மும்பையிலேயே இருக்கிற ஆலிம் எப்ப தமிழ்நாட்டுல ஒரு பிரான்ச்சை ஓபன் பண்றாரோ அப்ப நம்மளும் ஒரு ஹேர் கட் பண்ணிடுவோம். பட் என்ன, பணம் தான் கொஞ்சம் இல்ல ரொம்பவே அதிகமா இருக்கு.